ட்ரான்ஸ்லேஷன் வீடியோ போட்டிருந்தேன்ல சேம் மை நேமுக்கு. ஸோ அதனால அந்த மேக்கப் தான் அது. இது மேக்கப் ரிமூவ் பண்ணுறது எப்படி நான் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் வந்து என்னோடய ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிறேன். அதை வந்து எடுத்துக்கிறேன். சின்னது பெருசு கேலேஜ் அதனால் சின்னது வாங்கணும் பெருசு என்னடா வரவே மாட்டேங்குது. யூஸ் பண்ணி கேலியாக போகுது. ஃபஸ்ட்டு வந்து சீப்புக்கு சீப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த ஹேர். சீக்ஸ்க்கு கண்ணுக்கு மேலே எல்லாத்துக்குமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே வந்து இவ்வளோ இருக்குது. இவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை இது ரிமூவ் பண்ணுறதுக்கே ஒரு 10 வருஷம் வேணுங்களே அப்படி இருக்குது. அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்புறமேட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். போட்டு வைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஐஸ்க்கு வந்து நான் எப்படி வந்து ரிமூவ் பண்ணுவேன் நீங்கள் பார்க்குறீங்களே. ஐஸ்க்கு வந்து நான் எப்படி தெரியுமா ரிமூவ் பண்ணேன். ஸோ கோகனட் ஆயில் இருக்கா, எதுனா ஒரு துணி வச்சுக்கோங்க. இல்லைனா வேஸ்ட் துணி, அப்பப்போ வேஸ்ட் ஆகிடும் துணிலாம். வந்து வேஸ்ட் துணி நான் வந்து எடுத்துக்கலாம். டவல் வேஸ்ட் டவல் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. டிப் பண்ணிட்டு இருக்கா தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு தொடச்சி விட்டுக்கலாம். நல்லா வந்துடும். ஏன்னா இந்த மையெல்லாம் எண்ணெய் வச்சா ஒரு சின்ன குழந்தைக்கு மையெல்லாம் மை வைப்பாங்கள்ல, அது எண்ணெய் வச்சு தான் நான் அழைக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்மளும் மை தான் வைக்கிறோம். என்னதான் அது வகையான மை தான் சொல்லுங்கள். நல்லா கலக்கி வந்துக்கினே இருக்குது. அவ்வளோ போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கண்ணாடி பார்த்து நான் போடவே இல்லை. அந்த ஃபில்ட்ரு வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே பண்ணியாச்சு. நான் வந்து ரப் பண்ணல அந்த டோனத்துக்கு ஒரே மாதிரி ரப் பண்ணுவேன். ஓகே ரப் பண்ணியாச்சு அந்த ஃபேஸை. இதான் நான் மேக்கப் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மட்டும் வச்ச வேலை முடிஞ்சுது. ஒரே நிமிஷம் நான் அதை எடுக்கணும்னா ஓகே முடிஞ்சாச்சு. லாஸ்ட் ஒரு புட் இதை வச்சுக்கலாம். புட்டு வச்சாச்சு.
ஒரு நிமிஷம் வாசல் மட்டும் எடுத்து வந்துடுறேன். இதோ வந்துட்டேன். அது வாசலின் எடுத்துகிட்டு வாசலின் லிப்பாம் எடுத்துகிட்டு இங்கே பாதி பேர் கேட்கலாம், என்னடா நீங்கள் வேஸ்லின் தானே தடவை போகிறீங்க, அப்புறத்துக்கு லிப்பாம் எடுத்து வந்திருக்கேன் தானே கேட்பேன். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன், எல்லாத்தையும் கலந்து தான் பண்ணுவேன். அதாவது வேஸ்லின் வந்து ஃபஸ்ட்டு தடவைப்பேன், அப்புறமேட்டு லிப்பாம். வேஸ்லின் ஸ்மெல்லி தனி ஸ்மெல் தான்ப்பா, டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல். எப்படி சொல்கிறது, ஜெல்லி ஸ்மெல்னு நினைக்கிறேன். சரி பெருசு வச்சு நான் காலியாகிடுச்சு. என்னாச்சு கதலியாச்சு. லைட் வேறு அப்பப்போ விழுது. வந்து நான் லைட் யூஸ் பண்ணுறேன், ஃபோன் லைட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைட் நான் வாங்கலை, எப்பவும் லைட்டாக கிடைக்கும். சின்ன பாப்பா நீ தம்பி பாட்டு பார்க்குறான், டான்ஸர் அதிகமாக ஆகிடுச்சு. ஸோ ரப் பண்ணுறது இப்போ கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. பொட்டு கொஞ்சம் கோணலாக இருக்குது. இப்போ கரெக்டாக பொட்டு வைக்கிறோம். இதை கரெக்டாக இருக்கு. தலை அரிக்குது ரெடி. ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன விஷயம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து கமெண்ட்டே வர மாட்டேங்குது. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே வீடியோ தானே பார்க்குறீங்க, அதுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 minutes தான் ஆகும். 1 minute 30 seconds ஆகும். ப்ளீஸ் ஓகே, முடிஞ்சிச்சு. பாய். கண்ணாடியில் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். லைட்டு, ஃபோன் லைட்டு இதுதான். இது வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃபோன் லைட்டு. பாருங்களேன், செம்மையாக ஃபோன் லைட்டு கண்ணாடியில் பாருங்களேன், இவ்வளோ அழுக்காக இருக்குது. இந்த கண்ணாடி அழுக்காக துடைக்காமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட் எஃபெக்ட் செம்மையாக இருக்குல்ல. பாய் காய்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.